Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, Nagari, Lambillai. Now I am discuss for that +1 computer application discuss பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அண்டு என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் டூ மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் ஃபங்க்ஷன் இன்ட்டு ஒர்க் ஷீட் என்னுடைய ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுல டூ மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டூ மெத்தடில் ஒன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ட் இன்சர்ட் மெத்தடுங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் அது லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நான் அகைன் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன். டைரக்ட் இன்சர்ட் மெத்தட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டைரக்ட் இன்சர்ட் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டைரக்ட் இன்சர்ட் ப்ராசஸ் எப்படி ஹவு கேன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மெத்தடாக கொடுத்துருக்கக்கூடிய யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட். ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தடில் இன்னொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கக்கூடியது தான் லாஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட்டிங் எ ஃபங்க்ஷன் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் வித் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சர்ட்டிங் எ ஃபங்க்ஷன் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் வித் செல் ரெஃபரன்ஸ். வாட் யூ மீன் பை செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? செல் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் ஃபார் வாட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தட் ஆஃப்டர் elaborate to discuss. Okay, after elaborate to discuss. Okay, now the following steps explain to insert power function in calc. ஒரு ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூ கேன் ஃபாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் ஸ்டெப்ஸ் யூ கேன் ஃபாலோ. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப் யூ கேன் ஃபாலோ டு இன்சர்ட்டிங் த ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் ஃபங்க்ஷன். ஸோ த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் டு இன்சர்ட் பவர் ஃபங்க்ஷன் இன் செல். பவர் ஃபங்க்ஷன் இன் செல். என்னுடைய பவர் ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா என்ன மெத்தட் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த அபவுட் பவர் ஃபங்க்ஷனை நம்ம ஷார்ட்டாக பவர் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை பவர், அபவுட் பவர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பவர் ஃபங்க்ஷன்னா என்ன ப்ராசஸ் பண்ணோம். நார்மலி பவர் வேல்யூ கால்குலேட் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷனில் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராசஸில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பவர் வேல்யூ கால்குலேஷன் அப்படிங்கிறது. இங்கே நம்மளுடைய ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் என்ன பவர் வேல்யூ ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, power is a function which is used to calculate the power of an exponent value அப்படின்னு சொல்கிறாங்க, or exponent value of a number அப்படின்னு சொல்கிறாங்க. power is a function which is used to calculate power of an exponent value of a number. exponent value of a number. என்னுடைய வேல்யூவில் என்ன கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூ ஆஃப் எ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேல்யூ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்போனன்ட் ப்ராசஸை கால்குலேட் பண்ணுறாங்க. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கேட்டகரைஸ்டு ஆஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். there are two inputs needed to find the power value. இந்த பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are two inputs needed to find the power value of a number. உன்னுடைய பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 inputs எனக்கு தேவை. they are
they are என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are base value. first one என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா they are base value and exponent. ஸோ அந்த பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 things needed input-ஆ. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the base value and exponent value. base value and exponent value. For example, to find the value of 25 to the power of 2. For example அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா value of 25 the power 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 25க்கான ஒரு ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பேஸ் வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 25. 2 is the exponent. Are you understand? புரியுதா? அப்போ பேஸ் வேல்யூன்னா என்ன, எக்ஸ்பானண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஸோ அப்போ இதுதான் என்ன, அந்த 25 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய பேஸ் வேல்யூ, 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பானண்ட் வேல்யூ. Are you understand? புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். how it is calculated அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. the syntax of power is equal to power base exponent. the syntax of power value is power base exponent. power base exponent. both the base and exponent are argument. both the base and exponent ரெண்டு வேல்யூ சொல்லியிருக்கோம். ஒன்று பேஸ் வேல்யூ அண்ட் செகண்ட் ஒன் வேல்யூ என்னன்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஆர்குமெண்ட்ஸ். இன் கால்க் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை செமிகோலன். இன் கால்கில் ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கான சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்குறான், நோட் பண்ணிக்கோங்க. the values are separated by which symbol used அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செமிகோலன். சரிங்களா? now inserting a power in worksheet. inserting power in a worksheet. என்னுடைய ஒர்க் ஷீட்டில் என்னுடைய பவர் வேல்யூ நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன், எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுங்க சொல்கிறாங்க. step 1 in cell A2 type the base value 25. cell A2 என்ன சொல்கிறாங்க, 25 வேல்யூ டைப் பண்ணுங்க. ஸ்டெப் 2 இன் செல் B2ல அடுத்த செல்லில் டைப் த எக்ஸ்போனன்ட் வேல்யூ as 2. த எக்ஸ்போனன்ட் வேல்யூ as 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அது ஒரே செல்லில் நம்ம அந்த ரெண்டு வேல்யூ என்டர் பண்ணக்கூடாது. நியரஸ்ட் செல் செல் A2ல 25 பேஸ் வேல்யூ, செல் B2ல எக்ஸ்போனன்ட் வேல்யூ 2 என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3 மூவ் த செல் பாயிண்டர் டு C2. மூவ் த செல் பாயிண்டர் டு வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய C2வை மூவ் பண்ண சொல்கிறாங்க. in which you want display results. which you want to display the results. என்னுடைய வேல்யூஸை எங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய C2ல எனக்கு ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? கிளிக் f of x icon from formula bar. இந்த f of x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலா பார். ஸோ அந்த ஃபார்முலா பாரில் f of x அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலாவை நாங்கள் என்ட்ரி போடலாம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ண முடியும்னா என்னுடைய வேல்யூவை கிளிக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் கிளிக் f of x icon from formula bar. choose insert function press control plus F2. ரெண்டு மெத்தடில் நம்ம இது ப்ராசஸ் பண்ண முடியும். சூஸ் த இன்சர்ட் மெனு பாரில் நம்ம மேலே டாப்பில் இருக்குங்க ஃபைல், நியூ, எடிட், இன்சர்ட், டூல்ஸ், வியூ, ஹெல்ப் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போது எனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்சர்ட்டை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஆர் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F2. ஃபங்க்ஷன் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F2 வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F2வை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் கேட்டகரை லிஸ்ட் பாக்ஸ். ஃபிஃப்த்து ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மெனு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். என்ன மெனு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல் டவுன் மெனு எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. கிளிக்
ஃபுல் டவுன் கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸ் சூஸ் மேத்தமெட்டிக்கல். அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபுல் டவுன் மெனு கேட்டகரிஸில் யூ ஹவ் டு சூஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஃபங்க்ஷன் அண்டர் மேத்தமெட்டிக்கல் கேட்டகரி இஸ் டிஸ்பிளேட் இன் த ஃபங்க்ஷன் லிஸ்ட் பாக்ஸ். ஆல் ஃபங்க்ஷன் எனக்கு எல்லா ஃபங்க்ஷன் எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் கேட்டகரிஸ். இந்த மேத்தமெட்டிக்கல் கேட்டகரி இஸ் displayed in the function list box. displayed in the function list box அப்படிங்கிறதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ இது 6th ஸ்டெப் பாருங்கள். 6th ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்க்ரோல் த ஃபங்க்ஷன். இது வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் அப்படின்னா என்னென்னா மூவ் பண்ண சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதே மாதிரி நம்மளுக்கு இது மேலே அப்பில் ஸ்க்ரோல் ஆகும் அண்டு கீழேயும் நம்மளுக்கு இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய இது ஸ்க்ரோல் ஆகும். அதாங்க ஸ்க்ரோல் த ஃபங்க்ஷன் லிஸ்ட் பாக்ஸ் அண்டு செலக்ட் பவர். த ஃபங்க்ஷன் விசார்ட் ஷோஸ் த டிஸ்கிரிப்ஷன். The function wizard shows the description about the selected function on the right corner. என்னுடைய ரைட் கார்னரில் என்ன ஆகும்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஆஃப் த டயலாக் பாக்ஸ். இதுதான் ரைட் கார்னர். ஸோ அந்த இதில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. 7th ஸ்டெப் கிளிக் நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டன். இது வந்து அந்த விண்டோவில் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் கீழே நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா now function wizard appears as shown in the figure 7.41. 7.41ல நம்மளுக்கு கொடுத்துப்பாங்க. அது ஆல்ரெடி அவங்க மேலே 7.44 இந்த டயக்ராமெட்டிக்கல் உங்கள் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அதில் என்ன ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்ட். ஸோ கேட்டகரி பாக்ஸ். ஸோ இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு லிஸ்ட் அவுட் நிறையா வந்துடும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் எனி ஆப்ரேஷன்ஸை. ஃபங்க்ஷன் ரிசல்ட் என்னுடைய கால்குலேஷன் வேல்யூ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ரிசல்ட்ஸு ரிட்டர்ன் a cap b base is already raised to power of exponent b. description about function selected function இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதா நம்மளுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டெப் 8 click on the cell which is contain the base value a2. என்னுடைய பேஸ் வேல்யூ a2 என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க 8th ஸ்டெப்பு. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா now the minimized wizard shows the cell addresses you have selected a2. you have to selected a2. உங்களுக்கு என்னவோ அந்த இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேட்டகரி பாக்ஸில் மேத்தமெட்டிக்கல்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் எனக்கு பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய வேல்யூஸை நம்ம இங்கே கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணோம் விச் வேல்யூ யூ வாண்ட் டு கால்குலேட் விச் வேல்யூ வாண்ட் டு கால்குலேட். ஸோ அது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் இங்கே நம்ம சொன்னோம் நெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் இட் வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஆர் ஐ கேன் கிளிக் டு த ஓகே பட்டன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இதை சொல்லியிருக்கோம் என்னது அப்படின்னா அந்த செல்லில் ப்ராசஸ் பண்ணுறது. செல் A2ல 25 நம்ம தியரி ப்ராக்டிக்கல் டிஸ்கஷனில் A2ல 25 த பேஸ் வேல்யூ. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ. செல் B2ல என்னென்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்போனன்ட் வேல்யூ 2 கொடுத்துருக்கோமா. ஸோ த f ஈக்குவல் டு பவர் இந்த ஃபார்முலா பவர் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய C3ல ஸோ அந்த C3ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் விசார்ட் வித் ஃபங்க்ஷன் நேம் என்னுடைய ஃபங்க்ஷன் நேமோட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் 9th ஸ்டெப் பாருங்கள் கிளிக் மேக்ஸிமைஸ் பட்டன் டு டிஸ்பிளே த ஃபுல் விசார்ட். நவ் ஃபங்க்ஷன் விசார்ட் அப்பியர்ஸ் as shown in a figure. என்னுடைய ஃபிகரில் எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஃபங்க்ஷன் விசார்ட் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அண்டு functions power values power value structure mathematical function கொடுத்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். பேஸ் வேல்யூ a2 exponent value 2
இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி யூ கேன் கிளிக் டு த ஓகே பட்டன். ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can click to the OK button. Base box shows the cell addresses which contain base value. Directly type the cell addresses which contain exponent in exponent box or repeat step 7 8 9. என்னுடைய ஸ்டெப் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராசஸ் பண்ணுறேன். After entering base and exponent cell reference, the function wizard appears as shown in figure 7.47 அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. என்னுடைய பேஸ் வேல்யூ அண்ட் எக்ஸ்போனன்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல் நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலா. அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா the formula box displays the syntax of the function with the input values and the results box display the result value. என்னுடைய ரிசல்ட் வேல்யூ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸ்டெப் லெவல், if the result is correct click OK button, else click back button to display the previous page of this wizard. என்னுடைய wizard எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the next one concept பார்த்தீங்கன்னா inserting a function using function wizard with the direct values. வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயலாக் பாக்ஸ் விண்டோ வச்சு நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் விசார்ட் வித் டைரக்ட் வேல்யூ. டைரெக்டான வேல்யூ செல்லில் என்ட்ரி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண போகிறேன். In the previous example, cell addresses are used for base and exponent values. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணோம் அண்ட் எக்ஸ்போனன்ட் வேல்யூ யூஸ் பண்ணோம். In calc, direct value can be used instead of using cell reference. இதில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா instead of using cell reference value யூஸ் பண்ணாங்க. instead of using cell reference to find the same results. In this case type base and exponent value instead of cell addresses. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா cell addresses இதில் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறதுல. ஸோ ஃபங்க்ஷன் wizard displays the results in the current cell. ஸோ இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கரண்ட் செல் வேல்யூ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் விசார்டோடைய ப்ராசஸ் நடக்குது. வந்து அந்த ஃபங்க்ஷன் விசார்டில் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் வேல்யூ கொடுத்து ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணி வேல்யூஸை என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு பவர் 25 செமிகோலன் 2 பேஸ் 25 exponent 2. the value are calculated, result will be displayed 625 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ மோர் ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் என்னென்னா எந்த ஸ்டெப்புமே கிடையாது, அவ்வளோதான். இதோட ஃபைனல் ப்ராசஸ் நம்மளுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுறதில்ல. தென் ஓகே கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் செல் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 7 கொடுத்துருக்காங்க. அந்த 7 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூ ஹேவ் டு ஒர்க் டவுன் இன் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன் யுவர் லேப். ஸோ வாட் எவர் இட் மே பி. தென் the first process, open a new worksheet. First of all, you can open your new worksheet and in cell A type A1 type as value. In cell A1 type as value. In cell A2 type as square root. என்னுடைய ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டு கால்குலேட் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இன் செல் B1 type any value. In cell B1 type any value. In cell B2 insert the function to find the square root. இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா to find the square root of value in B1. square root of value in B1. after getting the square root, அதுக்கடுத்த ப்ராசஸ் ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் after getting a square root, change the value in B1. change the value as B1. observe change in result. observe change in result. then 7th step பார்த்தீங்கன்னா use the same function in another sheet directly. same function
in another sheet directly without using function wizard நம்ம create பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இந்த நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுவரையிலும் டிஸ்கஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபங்க்ஷன் ப்ராசஸில் எப்படி என்னுடைய ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதில் ரெண்டு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தடு, இன்னொன்று டைரக்ட் மெத்தடில் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணி அதில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்தது ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒர்க்கிங் வித் நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் வித் சார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் வித் சார்ட். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் சார்ட்டில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். So one of the most important feature of spreadsheet is the ability to create chart based on numeric data. Main important thing என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு important features spreadsheet அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ability to create a charts based on numeric data அப்படின்னு சொல்கிறாங்க. based on numeric data, என்னுடைய numeric dataவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The charts are used to present data in an easy manner. இது இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸியஸ்ட் மேனரை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Creating charts is the key factor. Creating a charts is the key factor of process for the of success to spreadsheet. For the success of spreadsheet processல எப்படி கொடுக்கலாம். In OpenOffice provides a chart wizard to create and manipulate charts. என்னுடைய chart wizardல எப்படிலாம் create பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணலாம், and manipulate charts. manipulate அப்படின்னா for what are the editing operations, modification operations performed அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7.13.1 சார்ட் விசார்ட். 7.13.1 சார்ட் விசார்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட் விசார்ட் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் இன் கால்க். என்னுடைய கால்கில் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், ஹவு கேன் இன்சர்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சார்ட் விசார்ட் கேன் பி இன்வோக்டு பை கிளிக்கிங் சார்ட் ஐக்கான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட், இதை யூஸ் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா எதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சார்ட் ஐக்கானை யூ கேன் கிளிக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சார்ட் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ண சொல்லணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸில். அண்ட் வேர் ஐக்கான் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டூல் பார் இந்த சார்ட் ஐக்கான் ஆர் சூஸ் இன்சர்ட் சார்ட் கமாண்ட். இன்சர்ட் சார்ட் கமாண்ட். A chart wizard appears. So in the figure 7.49 என்னுடைய chart wizard எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய figure 7.49ல கொடுத்துருக்காங்க. chart wizard dialog box has 4 steps. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம்னு ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம்பா. இந்த chart wizard ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ why that chart type, data range, data series and chart elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சார்ட் விசார்ட் டைலாக் பாக்ஸ் ஹேஸ் 4 ஸ்டெப்ஸ். இந்த விசார்ட் நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஸ்டெப்ஸு. ஒன் இஸ் த சார்ட் டைப், என்ன டைப் ஆஃப் சார்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் டேட்டா ரேஞ்ச். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சீரியஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சீரியஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் எலமெண்ட்ஸ். டோட்டலி எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். த நெக்ஸ்ட் பட்டன் இஸ் யூஸ்டு டு மூவ் ஃப்ரம் ஒன் ஸ்டெப் டு அனதர் ஸ்டெப். அந்த அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எனக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி மூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஸ்டெப் 1 நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சார்ட் விசார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னுடைய chart wizard select பண்ணுறோம். is used to select chart type. All available chart types are listed under the choice for chart type list box. என்னுடைய chart type list boxல நம்ம select பண்ணோம். On the right side
of the list box show style of the selected chart. Each chart type has different styles. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. இவன் வந்து அந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் விசாரில் டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ். இது 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க, 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்சர்ட் ஃபார் சார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார்ட் டைப், டேட்டா ரேஞ்ச், டேட்டா சீரியஸ், சார்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். சார்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சார்ட் டைப். ஸோ ஹவு மெனி டைப்? 1 2 3 4 5 6 7 8 9 10 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10ல் என்னென்னா காலம் சார்ட், பார் சார்ட், பை சார்ட், ஏரியா சார்ட், லைன் சார்ட், XY ஸ்கேட்டர், பபுள் சார்ட், நெட் சார்ட், ஸ்டாக், காலம் அண்டு லைன் சார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ ஹேவ் டு செலக்ட். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் யூ கேன் கிளிக் டு த பட்டன். ஆஸ் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸ் என்னது, டேட்டா ரேஞ்சுக்கு மூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், chart has 3 types. 3 style is by a normal, stacked and present stacked. So இது ஒரு 1 mark question கேட்கலாம். In chart has 3 style is, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா 3 style is availability இருக்குது. One is a normal, another one is a stacked and person stacked அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3D look check box helps. இது வந்து அதில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 3D லுக்ஸாக கொடுக்கக்கூடியது. helps to display the selected chart type in an attractive form. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா attractive form. 3D look is applied only for column. is only column as a column. column chart, bar chart, pie chart, area chart, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளாஸில் கொடுத்துருக்காங்க. ரெஃபர் ஃபிகர் 7.50 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் நம்ம சொன்ன மாதிரி ஆஃப்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் டு மூவ் த செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பட்டன் கேன் மூவ் டு த செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரேஞ்ச் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுவாங்க. டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். So in this step specify the range of data for which the chart should be created in data range. என்னுடைய டேட்டா ரேஞ்சில் எவ்வளோ டேட்டா நான் எந்த டேட்டாவிலேருந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப், ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் கிளிக் செலக்ட் டேட்டா ரேஞ்ச். யூ கேன் செலக்ட் டேட்டா ரேஞ்ச் பட்டன் which is at the end of text box minimized with the wizard. If the user had selected the data before invoking chart wizard, இது எங்கே இன்வோக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சார்ட் விசார்டில் இன்வோக் பண்ணும்போது the selected range will appear automatically in the text box as shown in the figure. After next கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ there are 2 check boxes. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 check boxes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So used to set the first row or first column or both as x and y axis label to chart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சார்ட்டை நம்மளுக்கு காலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டேட்டா சீரியஸ் இன் ரோஸ், டேட்டா சீரியஸ் இன் காலம், இதில் நம்ம எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா சீரியஸ். ஸோ இன் திஸ் ஸ்டெப்ஸ் த யூசர் கேன் tune the data to be included in the select chart. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் இன்க்ளூட் எனி காலம்ஸ், இதில் நான் எந்த ஒரு காலமும் என்ன பண்ண முடியாது, இன்க்ளூட் பண்ண முடியாது. click the column names listed in data series. இது வந்து இதில் டேட்டா சீரியஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். box and click on remove button. இது வந்து இதில் click to the remove button நம்ம click பண்ண முடியும். or if you want to add some more columns, click add button. with the click add button. Refer figure 7.52. this is useful only if you have very
specify requirement for data in your chart. எனக்கு டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். அதர்வைஸ் சிம்பிளி கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். இது வந்து எனக்கு தேவையில்லை, எதுவும் வேணாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டு மூவ் த லாஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்ட் எலமெண்ட். ஸோ இது என்ன பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இந்த சார்ட் எலமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். this step is used to insert. இது என்ன இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைட்டில்ஸ், legend titles and legend. In title box, type the title for the chart. To add subtitle, type it in the subtitle box. Refer figure 7.54 for example. A chart for showing the highest mark holder. இதில் highest mark holder செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள். So after in your class you may enter a highest mark holder title and class for 12th F as subtitle. இது மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. என்னுடைய எக்ஸ் ஒய் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோம், ரேஞ்ச் ஃப்ரம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே. ஆஃப்டர் சார்ட் எலமெண்ட்டில் இங்கே டைட்டில் நம்ம கொடுத்துக்கலாம், சப்டைட்டில் என்ன வேணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன வேணும், அண்ட் வேல்யூஸ் in the right to left, or finally you can click to the finish பட்டனை கிளிக் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் கேன் add or modify the labels of x and y axis to create and chart. Click finish button. Finally you can click to that, what is up that click button to finish the click button. ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெமோ ஃபார் கிரியேட்டிங் எ சார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெமோ ஃபார் கிரியேட்டிங் எ சார்ட். தேங்க்யூ.